பலன் யாருக்குன்னு கேட்டா, மேஷத்தில் பிறந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகா என்கின்ற 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் பலன். முதல்ல நான் புது பலன், அதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் அதை முடிச்சிருப்பேன். ஒரு சந்தர்ப்பம் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்திருந்தா அதை நான் முடிச்சிருப்பேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு சக்தி இருந்திருந்தா முயற்சி செய்தாவது பார்த்திருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாய்ப்புகளும் நேரமும் சக்தியும் பொருளாதாரமும் நட்பும் பிறகு வெற்றிகளும் மீண்டும் உங்களுடைய நேர்கண்முன் நிற்கப் போகிறது. அதை பயன்படுத்துவோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கேள்வி. ஜாதகம் பார்க்கறதே அப்படியே வானத்திலிருந்து டபக்குன்னு எல்லா பலனும் குதிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஜோதிடம் என்பதே மனிதனுடைய முயற்சியினால் விளைந்த ஒரு அறிவியல் உண்மை. இது ஒரு கால்குலேஷன் வித் காட் சரணாகதி. அதாவது ஜாதகம்ங்கிறது ஒரு கால்குலேஷன் தான். இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு நேரத்தில் இப்படி மூவ் ஆகுது, அதனால என்ன பலனுங்கிறது தான். சொல்ல போனா இது ஒரு கணக்கு தானே அப்படின்னு தான் தோணும். ஆனா அந்த கணக்கோடு சேர்ந்து கடவுளை சார்ந்து தன்னுடைய ஈகோவை கடவுளுடைய ஈஸ்வரனுடைய பாதத்தில் சரணாகதி செய்துவிட்டு இந்த கால்குலேஷனை பண்ணும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழும் என்பதை அப்படியே மனக்கண் முன் காண்பிப்பது தான் இந்த அறிவியலுடைய நோக்கம். அப்படின்னா என்ன? இது மனித முயற்சியினுடைய பலன்.